திருவண்ணாமலையில் கிரிவலம் உருவானது எவ்வாறு? கிரிவலம் ஏன் போக வேண்டும்? கையிலையில் ஒரு நாள் சிவபெருமான் கண்களை மூடி நிஷ்டையில் இருந்தபொழுது விளையாட்டாய் பார்வதி அவர் கண்களை மூட இந்த வையகமே இருண்டு போனது. அந்த பாவத்தை போக்க சிவபெருமானை வேண்டினார் பார்வதி தேவி. திருவண்ணாமலை சென்று மலை அருகில் தவம் இரு, உனக்கு அங்கு காட்சி தருகிறேன் என்று கூற, கார்த்திகை மாதம் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேர்ந்த நாளில் மலை உச்சியில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி தவமிருந்த பார்வதியிடம் அசரீரியாக மலையை இடதுபுறமாக சுற்றி வா என்று கூறியது. அவ்வாறு செய்த அன்னையை சிவபெருமான் தடுத்தாட்கொண்டு தன் உடலில் சரிபாதியை கொடுத்தார். அவரே அர்த்தநாரீஸ்வரர். இந்த மலை உச்சியில் தோன்றிய ஒளியை கொண்டே திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தந்ததும் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. சிவபெருமானை வேண்டி மலையை சுற்றி கிரிவலம் வந்தாலே வேண்டிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதாலேயே பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். அன்னைக்கு காட்சி தந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது சாலச் சிறந்தது. இந்த கிரிவல பாதையை சுற்றி எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் உள்ளன. கிரிவலம் வருவோம், அருணாச்சலேஸ்வரரின் அருளை பெறுவோம்.